ரெயின்போ வணக்கம். வணக்கம். ரஜினியோட 173வது படம் வந்திருக்கு, அப்டேட். அதை பற்றி நீங்கள் தான் சொல்லுங்கள். ரஜினி சாரோட இந்த 173வது படத்தோட அப்டேட்ன்றது யாருமே எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அப்டேட் சுந்தர் சி சார் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் டேரக்டராக வரப்போனான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. நடுவில் என்ன சொன்னாங்கன்னா, அஸ்வத் மாரிமுத்து சார் டிராகன் படத்தோட இயக்குனர், அவர் ரஜினி சார் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு, அவர் தான் இயக்குனராக வரப்போறாரு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களும் நடுவில் போய் ஒரு கதை சொன்னார், அவர் படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நடுவில் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வெற்றிமாறன் சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கமல் சார் கிட்ட ஒரு கதை சொன்னார், அவங்க 2 பேரும் தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த 2 ப்ராஜெக்ட்டுமே நடக்கலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ப்ராமிசிங்கான ஒரு ஹீரோவாக வந்துகிட்டு இருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் படத்தோட இயக்குனர். 100% பார்க்கிங் படத்தோட இயக்குனருடைய இயக்கத்தில் தான் ரஜினி சார் ஒரு படம் பண்ண போகிறாரு, அதுவும் டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக இப்படி ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் யாருமே எதிர்பார்க்கல. 173 அப்படின்ற ப்ராஜெக்ட் சிவி சக்கரவர்த்தியோடைய டைரக்ஷனில் வரப்போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவி சக்கரவர்த்தி இதை ஹேண்டில் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. டெஃபினட்டாக ஹேண்டில் பண்ணுவார். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சிபி அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு இன்னும் பயங்கர சர்ப்ரைசிங்காக பெருசாக ஒரு படமாக டான் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தார். எனக்கு தெரிஞ்சு டான் தான் ஒரு பயங்கர கமர்ஷியலாக அந்த காலகட்டத்தில் டப்புன்னு ஹிட்டான ஒரு படம். 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் அடுத்தடுத்து எஸ்கே அவர்களை கொண்டு போன ஒரு படத்தில் அதுவும் மிக முக்கியமான ஒரு படம். அண்ட் அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமாவே சிவகார்த்திகேயன் அண்டு சிபி இவங்க 2 பேரும் சேர்ந்து சிங்கப்பாதை அப்படின்ற ஒரு படத்தை பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டை பண்ணணும் நம்மளாம் பண்ணியிருந்தாங்க. பட் அது ஒரு சில காரணங்களால டைம் ஆகி அதுக்கப்புறம் சிவி சக்கரவர்த்தி நானி கிட்ட போய் கதை சொன்னார், அங்கேயும் கதை ஓகே ஆச்சு. பட் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதோ டிலே ஆகிட்டே இருந்துச்சு. இப்படி போக போக மீண்டும் கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, பேஷன் ஸ்டுடியோஸோடைய ப்ரொடக்ஷனில் சிவி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு படம் நடிக்க போறாரு இப்படின்ற ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்து. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா, சுந்தர் சி சார் வெளியில் போறாருல, பார்க்கிங் இயக்குனர் வராரு, அஸ்வத் மாரிமுத்து வராரு, நான் சொல்ற மாதிரி வெற்றிமாறன் சார் வராரு, கார்த்திக் சுப்ராஜ் சார் வராருன்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை மீட் பண்ணி எப்படியாவது கதையை சொல்லணும். ஒரு சில பேர் கதையை சொல்லிட்டு அடுத்தடுத்து அந்த ப்ராசஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. திடுதுப்புன்னு ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கிட்ட இருந்து கால் வருது சிபி சக்கரவர்த்தி சாருக்கு, சார் இந்த மாதிரி மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி மீட் பண்றாரு, கதையை சொல்றாரு, ஓகே பண்றாங்க. அவ்வளோதான், இதுதான் இங்கே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி எப்படி போனோம், டான் பீரியட்ல, டான்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸில் சூப்பர் ஸ்டாருடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எஸ்கே அண்ணா ஒரு பயங்கர வெறித்தனமான சூப்பர் ஸ்டார் ரசிகர்னு சொல்லிட்டு. அவர் எந்த அளவுக்கு ஒரு பயங்கர வெறித்தனமான ரசிகரோ அதே மாதிரி ரசிகர் தான் நம்மளுடைய சிபி சக்கரவர்த்தி அவர்களும். அவரும் சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனு. எல்லா ரெஃபரன்ஸும் அந்த டான் படத்தில் இடம் பெற்று இருக்கும். அதே ஃபேஸில் அதே எனர்ஜியோட இந்த பக்கம் மீண்டும் சூப்பர் ஸ்டாருக்கே ஒரு கதை சொல்கிறாரு, ஒரு ஃபேன் பாயாக ஒரு கதை சொல்கிறாரு போது யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி அப்படி யாரெல்லாம் ஃபேன் பாயா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சங்கர் சார் பண்ணியிருக்காரு, அதுக்கடுத்து கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து கட் பண்ணிங்கன்னா இப்போ சிபி சக்கரவர்த்தி சார் பண்ணுறாரு. இவங்க 3 பேருமே ரொம்ப ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நாம ரஜினி சார் ஒன்று ரசிப்போம்ல, அவர்கிட்ட இருக்க ஸ்டைலு, அழகு, அவருடைய வாக்கு, இதெல்லாம் ரெகுலராக எல்லா படத்திலும் இருக்கிறது. பட் ஃபேன்ஸாக இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்து வளர்ந்துருப்போம். எக்ஸாம்பிள், அவர் எப்படி ஒரு காமெடி சீக்வன்ஸை ஸ்டேஜ் பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் ஹீரோயிசமும் இருக்கும், அதில் காமெடியும் இருக்கும். அதை இந்த படத்தில் பார்க்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கேன். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சாரும் அப்படி ஒரு ஃபேஸை படத்தில் வச்சிருப்பாரு, அதே மாதிரியான ஃபேஸை சங்கர் சாரும் வச்சிருப்பார். அந்த ஒரு பாயிண்ட்டை கண்டிப்பாக சிபி சக்கரவர்த்தி சார் லாக் பண்ணுவாருன்றதை 100% சொல்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைவர் 173 ஒரு அழகான ப்ரோமோ மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்களா, அது எந்த அளவுக்கு டீட்டெயிலாக இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஃபேமிலிலையும் ஒரு ஹீரோ இருப்பார் அப்படின்றத அதில் காமிச்சதுலேருந்து எல்லா ஹீரோவும் ஒரு ஃபேமிலியோடு இருப்பார் அப்படின்றதும், இது 2த்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த டைட்டில் மூலியமா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சென்டென்ஸ் மூலியமா சிபி சக்கரவர்த்தி நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இது தலைவர் படம், பட் முழுக்க முழுக்க ஃபேமிலி படம், கமர்ஷியல் படம். ஒரு ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஹீரோ வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. பேசிக் ஒன்லைன் இதுதான், நான் சொல்லவே வேணாம். இதுக்கு முன்னாடி ஜெயிலர்லையும் அப்படி ஒரு அட்டம்ப்டில் தான் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பண்ணியிருப்பாரு, ஒரு பையனை காப்பாற்றுற ஒரு அட்டம்ப்ட். பட் இந்த வாட்டி ஒரு ஃபேமிலியாக காப்பாற்றினா எப்படி இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பையன் இல்லை அவன் ஃபேமிலியில் இருக்க யாரோ ஒருத்தர், அவங்களுக்கு ஏதோ ஆபத்து, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள காப்பாற்றணும். இறந்து போனவங்களும் நம்ம எப்படி காப்பாற்ற முடியும்? ஒரே ஆப்ஷன் தான், மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போனால் தான் காப்பாற்ற முடியும்.
இந்த படம் அப்படி ஒரு படம். எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த படத்தோட ப்ரோமோல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு உலக உருண்டை வரும். அதுல லாஜிஸ்டிக்ஸ்லாம் அந்த லாட்டிடியூட், ஆட்டிடியூட்லாம் இருக்கும்ல. எந்த இந்த கிரகத்துல எந்த அமைப்புல இந்த இடம் இருக்கு அப்படின்றதெல்லாம் லொகேட் பண்ணும். அதை நீங்க ஒரு லைனா ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா, டேட் ஒன்று மென்ஷன் ஆயிருக்கும். 30/12/3000. நம்ம இப்ப என்ன காலகட்டத்தில் இருக்கோம்? 2026. ஆனா அங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா 3000 இருக்கு. ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த படத்துல ஃபியூச்சருக்கு போக போறாரா? அப்ப இன்னும் பல தூரம் கடந்து என்னன்றதை பார்க்க போறாரா? இல்ல ஃபியூச்சர்ல இருந்து இங்க பிரசன்ட்டுக்கு வர போறாரா? இப்படி ஏகப்பட்ட விஷன் இந்த ஒரு ப்ரோமோ மூலியமா சிபி சக்கரவர்த்தி ஓபன் பண்ணியிருக்காரு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல அந்த ஸ்டார்லயே ஃபுல்லா சிசர்ஸா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிசரையும் ஒரு டெய்லர் மாதிரியான ஒரு டெய்லர் மேட் அப்படின்னு வாங்கல, பெர்ஃபெக்டா ஒன்று அப்படி ஒரு டிசைனுக்குள்ள இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய படங்கள்ல இது எல்லாமே இருக்கணும் ஒரு பேக்கேஜ் இருக்கு. அது அண்ட் கேரக்டராகவே இந்த கேரக்டர் ஏதோ ஒன்று துணி சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்கலாம், ஒரு டெய்லரா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஏன்னா இதுல சிசர்ஸும் இருந்தது, பட்டனும் இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பாயிண்ட்டை இந்த கதைக்குள்ள கனெக்ட் பண்றாங்களோ அப்படின்றது தோணிட்டே இருந்துச்சு. அதை தாண்டி ரெகுலரா ஒரு ஆக்ஷன் போது கன்னு வேணும். அது அப்படி எல்லா பக்கத்துலயும் கன்னு கத்தின்னு சும்மா பறக்குது. ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாம முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் டிராமாவை தான் ஒரு ஆக்ஷன் பேக்கேஜில் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோன்றது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது. அண்ட் அந்த தலைவர் 173 சுந்தர் சி சார் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டில் அனிருத் சார் தான் மியூசிக் பண்ணுறதா இருந்தது. அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆனோடனே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அடுத்த ப்ராஜெக்டில் கண்டிப்பாக அனிருத் அவர்கள் மியூசிக் கிடையாது, சாய் அபியங்கர் பண்ண போறாரு, ஜிவி பிரகாஷ் பண்ண போறாருன்னு இப்படி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. ஆனால் மீண்டும் பிரேக் பண்ணி அனி அவர்களே மியூசிக் பண்றாரு. அந்த ப்ரோமோல அந்த புல்லட்லாம் ஒரு தண்ணிக்குள்ள விழற மாதிரியான காட்சியா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி வர அந்த சாங்கா இருக்கட்டும், அப்பா ஒரு ஹாலிவுட், மிக முக்கியமா ஒரு ஜேம்ஸ் பாண்ட் அவர்களுடைய படங்கள்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டுக்கு அப்புறமா நிறைய பெண்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனுக்குள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில் அவுட்லேயே அந்த பெண்களை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப மைல்டாக ஒன்று போயிட்டே இருக்கும். பட் அது ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ் நிலைக்கு நம்மளை போக வைக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மியூசிக். அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள பட் பயங்கர ஸ்ட்ராங்காக அதுக்குள்ள ஒரு மாஸ் எலமெண்ட்டோட இந்த ஒரு சாங்குக்கு, அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோமோவுக்கு அணியவர்கள் ஒரு சாங்கை ரெடி பண்ணியிருக்காரு. அதுவே பயங்கரமாக இருக்குது. இன்னும் படத்தில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னும் போது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டும் எதிர்பார்ப்பும் இருக்குது. இதுக்கு முன்னாடி திடுதுப்புன்னு யார் யாரெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட இணைஞ்சு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டேரக்டர்ஸ் எல்லார் பின்னாடியும் அணியவர்கள் இருப்பார். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கண்டுபிடிப்பீங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு சிபி சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை மீட் பண்ணதுக்கு காரணமும் அவரு கதை சொன்னதுக்கு காரணமும் கண்டிப்பாக அனிருத் அவர்களாக இருக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களே சூப்பர் ஸ்டார் அவர்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி இவர் நல்லா படம் பண்ணாரு, இவருடைய கதை நீங்கள் கேளுங்கன்னு அனிருத் அவர்கள் சஜஸ்ட் பண்ணாதான் ஒரு டாக் இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் இங்கேயும் நிகழ்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் டைம் டிராவல் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டாக தான் இருக்க போகுதுன்றதுல சந்தேகமே கிடையாது. ரீசெண்டாக நம்ம எல்லா ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா விஜய் சாராக இருக்கட்டும், எஸ்கே அவர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே டைம் ட்ராவலை பற்றி அந்த ஒரு கதைக்குள்ளே இருக்காங்க. அண்டு ரொம்ப இதுக்கு முன்னாடியே இதை வந்து இப்போ யங் ஸ்டேஜில் ஆரம்பித்த ஹீரோஸில் பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்கள் அவரும் ஒரு டைம் டிராவல் படம் பண்ணியிருக்காரு. எல்ஐக்கு அடுத்த ஒரு ஹீரோவாக பண்ண படமும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் சிபி எப்படிப்பட்ட ஒரு சமையலை பண்ணி நமக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ப்ரோமோவை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்குள்ள என்னென்னலாம் தோணுச்சு, நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.